தூத்துக்குடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கூட்டம் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் திரு ஜெகன் பெரியசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மழைநீர் வடிகால் வசதி 80% நிறைவு பெற்றதை பற்றியும், மேலும் 2, 16 மற்றும் 52 ஆகிய 3 வார்டுகளில் வெள்ள பாதிப்பு அதிகம் சந்தித்தவை. இதனால் இங்கு மாநகராட்சி அலுவலர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மேயர் கூறுகையில், தன்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் மாநகராட்சி ஆணையர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெறும் என்று சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்தார். அதில் வந்து நிறைய எம்பி பிளான், அதாவது 16, 17, 2000 எம்பி பிளான் நிறைய இந்த இடத்துல வந்து உரிமையாளர் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போதைக்கு டெவலப்மெண்ட் இருக்கனால அங்கங்கே தண்ணி கட்டி கிடைக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கொசுவோட சுகாதார கேள்வி ஏற்படக்கூடாதுக்காண்டி நம்ம வந்து அதுக்கு ஆயில் பார்த்து போடுவோம். அதுக்கு மீறி நம்மளோட ஆன்லைன் கம்ப்ளைண்ட் என்கிட்ட நேரடியாக கூட்டால் வர்றது, நம்ம ஆயிரம் கூட்டால் வர காலம் கொசு கம்ப்ளைண்ட் நடக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் கொஞ்சம் மருந்து அடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பொதுமக்கள் எந்த தொந்தரவு இல்லாமல் பாதுகாக்கணும். இந்த பதிலில் வந்து இப்போ வந்து கிரவுண்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருங்காலத்தில், அதாவது நம்ம போட பருவங்களை வந்து நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே தான் நிற்கும். அடுத்தடுத்து வளர்ச்சியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தாலும் 3 வார்டு நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதான் 16, 17, 2 இதில் வர்ற தண்ணியை வந்து வெளியே ஓட வழியே ஏற்றினாலும் சரி, இப்போதைக்கு கிரவுண்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆனதுனால எந்த தொந்தரவு இல்லாமல் எப்படி வெளியேறணும், அடிஷனலாக எந்த இடத்துல மோட்டர் வைக்கணும், அதாவது போக்குவரத்துல வந்து போகிறது மோட்டர் வழியாக தான் போகுது. அன்னை தரிசனாக நம்ம ரெக்கார்டு முத்துகிருஷ்ணனாக கொண்டுருவோம் இருக்கும். அதில் இருந்து போகிறது பிஎன்டிக்காணி 16. இந்த 3 இடத்துல இன்னும் அடிஷனலாக மோட்டர் வச்சு வருங்காலத்தில் மழை வைக்காம இன்னும் வந்து தேவை உயிருக்கு அதில் வாய்ப்பு கிடையாது. ஈவன் ஆகிட்டு நாங்கள் இதுக்கு வந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். 2வது பொறுத்த வரைக்கும் சங்கரபுரி, அதாவது நம்மளோட 4வே ஸ்டெர்லைட் முன்னாடி உள்ள ரோட்டில் இருந்து எட்டியாவோட ரோடுக்கு நடுவில் இது ஒரு 3 கிலோமீட்டர், ஸ்டெர்லைட் பாதிப்புலேருந்து 5 கிலோமீட்டர். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோட வடிஞ்சு பாதி வந்து எஸ்வி போகும், அதாவது பண்டாரப்பட்டில் இருக்கிற குளத்துக்கு போகிறோம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சங்கரபுரியிலேயே ஒரு பைபாஸ் போடணும். பெரிய குளம் போட அந்த உடையோட இருக்காது. நம்ம நிலம் கூட்டுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பத்திரிகையாளருக்கும் மக்களுக்கும் தெரியும். அதில் திருப்பி போடுறதுல நிறைய செஞ்சிருச்சு. செஞ்சின காரணம் என்னன்னா, அந்த சென்டிமீட்டர் மழை 8 சென்டிமீட்டர் அவ்வளோ நேரத்தில் செஞ்சு அவ்வளோ நேரத்தில் செஞ்சதுன்னு அந்த மழை நேரத்திலே 60 மணி நேரம் தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன சிந்தாமல் இருக்கிறது சைடு வாழ வைக்கிறோம். அடுத்த மழைக்கு ரெடி ஆகிட்டு தெரிஞ்சுக்கணும். சைடு வாழ வைத்து சின்ன விடாமல் சேர்ந்து, ஏன்னா அதில் ஒரு தண்ணி ஒரே ஒரு டிஸ்போஸ் தான் இருக்குது. நம்ம ஒரு சிவராஜர் ஹாஸ்பிட்டல் கடந்த வழியாக போகுது. அதில் அடிஷனலாக போகணும் மாற்றிருக்கோம். எட்டியாவோட டிமார்க் எட்டியாவோட இருக்காங்க. அது வந்து திரைச்சூரில் கனெக்ட் ஆகுது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 14 வழித்தடத்தில் போயிட்டு இருக்கு. முன்னாடி 3 வழித்தடத்துலாம் போச்சு, இப்போ 14 ஆகிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். அந்த வழித்தடத்துக்கு ரொம்ப மாற்றணும். ஏன்னா தண்ணி சுற்றி வருது. அந்த ஏரியாவுக்கும் வரும் மழையில் இப்போ வரைக்கும் மழை தண்ணியெல்லாம் பாதுகாச்சு எப்படி நாங்கள் நிற்கி அது ஒரு ஓனருக்கு அனுபவிச்சிருக்கோம். வரும் மழையில் பெஞ்சாலும் எந்த ரோடும் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த 3 வேலையும் போக்கால அடிப்படையில் வேலை நடத்தி இதெல்லாம் ஒரு 10 நாளில் முடிவு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சஸ் ஏற்கனவே அங்கே அந்த வாட்டர் லீக் அட்டன் பண்ணுறது, சின்ன சின்ன பைப் லைன் சமூக ஊரத்தில் பார்த்தீங்கன்னா பைப் லைன் போடுறோம். இந்த பேச்சஸ் வந்து 4 சோமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஆன்லைன் கம்பெனியில் பொதுமக்கள் தெரிவிச்சாலும் சரி, பத்திரிகையாளர் தெரிவிச்சாலும் சரி, அதை உடனே அட்டன் பண்ண போகிறேன். நான் ஒரு பிரதர் இருக்கக்கூடிய ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்காது. அதனால் அந்த பணி நடைபெற்று முடிகிறது. அப்புறம் அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதே தான் 14, 17, 18 வாரியும் போடுறதும் 34 இருக்குது. அந்த பிஎன்டிக்கான இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாலை ரொம்ப மோசமாக இருந்தது. நல்லா போட்ட சாலை தான். அதில் ஃபுல்லாக ரோட் ரெஸ்டரேஷன் சொல்லுவோம். அந்த சென்டரில் 5 அடி கட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக சிமெண்ட் போட்டுருவோம். 5 கிலோமீட்டர் வேலை நடைபெற்று இருந்தது. ஒரு நாளைக்கு 300 மீட்டர் மணிக்கு போடுவாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகும். அந்த பணியும் 10ஆம் தேதி முடிஞ்சால் அடுத்த மழைக்கு மக்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஜனவரி மாதம் அது போடப்போம். ஸ்கூல் ஏரியா நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸ்கூல் சவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு நிறைய பவர் பிளாக் போட்டு வரும். அதில் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க போகிறது தான் அந்த பவர் பிளாக். நடப்பாதையே வந்து நம்ம பையன் பாதசாரிகள் நடந்து போகிறது. அந்த இடத்துல 2 வீலர்லாம் ரொம்ப இடத்தில் கொண்டாட மாற்றி கம்ப்ளைண்ட் வரும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருக்கணும், பொதுமக்கள் இருக்கும், வியாபாரி சொல்லலாம். அதை வந்து நீங்கள் அந்த பகுதியில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறது காலையில் 8 போயிடுவாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்புவாங்க. அப்போ நம்மளுக்கு வியாபாரமும் பக்கத்தில் இருந்த கடையே நிறைய நடக்க போதில்லை. அதனால் பொதுமக்கள் அங்கே விடுறதும் நம்ம வியாபாரி பொதுமக்களும் அவங்களுக்கு எந்த ஒரு இடங்கள்லாம் பாதுகாத்துன்னு தெரிவித்துக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 900 ரோடு நம்ம சோன் வீடியோலேயே கொண்டு வரோம். அதில் ஒரு 400 மேலே கவர் பண்ணியிருக்கோம். மழையினால
நேற்று 30 வார்டு அடிச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு 30 வார்டு. இதோட அதுக்கு அடைஞ்சிடும் இல்லை, அடுத்தடுத்து அடைஞ்சதுல கண்ட்ரோல் வந்துடும். ஒரு வாரத்தில் அது கட்டுப்படுத்தப்படும் தெரிவித்துருங்க. டிபிசி ஒர்க்கர் வந்து அங்கங்கே நம்ம அனுப்புகிறோம். எங்கெங்கெல்லாம் தண்ணி ஸ்கேனர் ஆகிருக்கோ மெடிசின்லாம் விட்டுருங்க. வீட்டுக்குள்ள டயரு சிரட்டை இதெல்லாம் ஸ்கேனர் ஆகிருந்து அதை உடனடியாக அப்புறப்படுத்துறதும் டிபிசி ஒர்க்கர் ஒரு வீட்டுக்காக வராங்கன்னு தெரிவித்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக உள்ள சாலை சொன்ன மாதிரி மண்டாப்பட்டி ஜங்ஷன் இருக்கும், பழைய டேங்கு. அது வந்து ஒரு சாலை வந்து விசுவாசி திறந்து கொடுக்கணும் போக்குவரத்து. நிறைய இடத்துல கொண்டு வண்டிகள் வெளியிட்டு காதி குறையிறாங்க. அந்த போர்வையில் வந்து உடனே வந்துடலாம். அந்த பகுதிக்கு நம்ம வருங்காலத்தில் முன்னேற்றங்கள் எடுத்துக்கொள்கிறோம். போகிறோம். இப்போ நம்ம வந்து புளிப்பாஞ்சா குளம் வந்து நச்சோடா குளம் பேர் வச்சுருக்கோம். அங்கேயும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அந்த ஏரியாலாம் தண்ணி நேரடியாக கடலுக்கு போகிற வழி கிடையாது. இப்போதைக்கு குளத்துக்கு வர வச்சு அங்கேருந்து நம்ம பம்ப் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். போகும் புளிப்பாஞ்சா குளம் மிக இடையாக 15 வார்டு. அதாவது நம்ம 15 வார்டு பார்த்தீங்கன்னா போகிறோம் நம்ம கல்லறைக்கு பின்னாடி அந்த சைடில் வந்து நேராக காட்டாத வெள்ளம் வந்து சில நாட்கள் உள்ள தண்ணி உடனே ஓடி வருது. அது மாவட்ட தொழில் மையம் மூலியமாக வெளியே ஃபெசிலிட்டிஸ் முன்னாடி அனுப்புகிறோம். சப்போஸ் இந்த போனாட போகிறவங்கள நிறைய அது நிறைஞ்சின்னா அந்த தண்ணி போக லேட்டாகவும் நம்ம ஊருடைய எஃப்சி முன்னாடி கிராஸ் ஆகும். இருந்தாலும் ஸ்லோவாக இன்புட் கொடுத்தா உங்களுக்கு நம்ம மக்களுக்கு பாதிக்காமல் தெரிஞ்சுக்கணும். இதான் மழைக்கான பணிகள். மழைக்காண்டி அதனால் நம்ம மாநகர மக்களோ யாரும் அச்சப்படுறாங்க. எந்த கம்பெனிலாம் தெரிவித்துள்ளது. இப்போ 2 மீட்டிங் அது ஒன்று அடிஷனல் சேர்த்துருக்கோம். அடிஷனல் மீட்டிங்கில் வந்து நம்மளுக்கு என்னென்ன மாநகராட்சியில் பணியாளர் இருக்காங்க கவனிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கழிவு நீர், அதாவது 28 MLD டிசைன் இங்கிருந்து கொண்டு போகிற யூனிவர்சிட்டி அதை வந்து நம்ம சுத்தரித்து வர தனியார் கம்பெனிக்கு இன்னும் ஏற்கனவே சிப்கார்டோட ஒப்பந்தம் போட்டதுக்கு அவங்க கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு அந்த கம்பெனிக்காரங்க 2 அடிஷனல் ஆக்ட் இப்போது மீட்டிங் தொடங்கும்.